அன்பான ரசிகர்களே வணக்கம். சிந்தனை செய் மனமே என்னும் தொடரில் இறைவனுக்கு பயப்படு, ஆனால் மனிதர்களுக்கு பயன்படு என்னும் அற்புதமானதொரு பொன்மொழியோடு தொடங்குகிறோம். வாழ்க்கையில நம்ம இறைவனுக்கு பயப்படணும், சரியான பாதையில போகணும், உண்மையாக இருக்கணும், கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டணும், எனக்கு தரப்பட்ட சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி நான் நல்லா இருக்கணும், இருக்கிற வரைக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் என்று நினைப்பது இறைவனுக்கு பயந்து வாழ்தல். தவறு செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறருடைய குடும்பங்களை கெடுக்கக்கூடாது, கெடுத்தா ஒரு மாபெரும் சக்தி நம்மளை தாக்கிவிடும் என்று நினைப்பது இறைவனுக்கு பயந்து கொள்ளுதல். ஆனா நம்ம மனிதனுக்கு பயப்படும் அவசியம் இல்லை, நீங்க மனிதர்களுக்கு பயன்படுங்கள். ரொம்ப அழகா சொன்னார் ரமண மகரிஷி, நீ இறைவனுக்கு பயப்படுப்பா, ஆனா மனுஷனுக்கு நீ பயன்படு. நீ பயன்படாத வரை நீ இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு படைப்பா போய் விடுவாய். இந்த உடம்புக்கு நீ பயன்படாத வரை நீ நோயாளி ஆவாய். உன் குடும்பத்துக்கு நீ பயன்படாத வரை நீ அனாதையாவாய். உன்னுடைய நண்பர்களுக்கு நீ பயன்படாத வரை நீ துரத்தி அடிக்கப்படுவாய், ஓரங்கட்டப்படுவாய். சுருங்க சொன்னா இந்த உலகத்துக்கு நீ பயன்படாத வரை நீ அனாதையாக்கப்படுவாய், பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனாக கருதப்படுவாய், அல்லது உன்னோடு யாரும் பழகாமல் உன்னை தனித்து விட்டு விடுவார்கள், எதுவுமே தெரியாமல் போய்விடும். மனிதர்களுக்கு நீங்க பயன்படுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பயன்படுவது? நல்ல பேச்சால, நல்ல சிந்தனையால, சின்ன சின்ன நல்ல காரியங்களால இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு மனிதராக இருங்கள். எப்ப நம்ம இந்த உலகத்துக்கு மனிதருக்கு பயன்படுகிறோமோ இந்த உலகம் உங்களை ஒரு காலமும் கைவிடாது. நல்லா பேசுறவங்களை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட இருக்கணும்னு நினைப்பீங்க, எங்க போனாலும் அவங்க கூட வரணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் பேச தெரியாத, புண்படுத்தக்கூடிய, மனிதருக்கு பயன் தரக்கூடிய மனிதர்களை பயன் தர முடியாத, தர தெரியாத மனிதர்கள் நீங்க பாருங்க, அவங்க உங்களோட இருக்கணும்னு உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே வந்தாலும் நீங்க அதை ஏத்துக்கிறது இல்லை. அப்ப என்ன நடக்குது? அங்கே அந்த பயன் தரக்கூடிய மனிதர்களை தான் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துல பயன் தரக்கூடிய ஒரு மனிதனை பாருங்க, நல்லது கெட்டதுக்கு அவர்களைத்தான் அழைப்பார்கள், அது நியாயம். எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களிடம் கேட்பார்கள், நியாயம். அவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைப்பார்கள். ஏன்? அவர்கள் தான் பயன் தரக்கூடிய மனிதர்கள். யார் ஒருத்தர் குடும்பத்திலிருந்து பயன் தரவில்லையோ, அது சொந்த குடும்பமா இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், அவர் வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட யாரும் பேச போவதில்லை, எந்த ஆலோசனையும் கேட்க போவதில்லை. ஏன்? அது ஒரு பயன் தராத ஒரு படைப்பு. என்ன விஷயத்துக்கும் பயன்படாத ஒரு மனிதனாக இருக்கிறதுனால அந்த குடும்பமே அவரை ஓரங்கட்டுது. அதனால இறைவனுக்கு பயப்படுங்கள், அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுங்கள் என்று கூறி சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.